ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுக்கப்பட்ட vlog பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்ததுனால எடிட் பண்ண டைம் இல்லை. இப்போ தான் எடிட் பண்ண டைம் இருந்துச்சு, எடிட் பண்ணி போடுறேன். ஈவினிங் நான் குயிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். என்னென்னா நம்ம வீட்டு ஆளுக்கு இன்றைக்கி ராதை வேஷம் போட போகிறோம். அது இந்த 2 நாளைக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ராதை வேஷம் நான் போட்டே ஆகணும், ஒரே அலப்புறேன். ராதை வேஷம் போடுறதுக்கு ட்ரெஸ் வேறு இல்லை. லாஸ்ட் இயர் எடுத்த அந்த பட்டு பாவாடையெல்லாம் இப்போ டைட் ஆயிடுச்சு. மேடம் ரீசெண்டாக இந்த பொம்பளை வேஷமெல்லாம் எதுவுமே போடல, இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. ஒன்லி டிஷர்ட்டும் அந்த ட்ரௌசர் ஒன்று எடுத்து மாட்டிக்க வேண்டியது தான். அதுக்காக வேறு வழியே இல்லாமல் என்னோடய சாரியை கொண்டு போய் கொடுத்து பக்கத்தில் உழைப்பாளி டெய்லர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணது தான் இந்த ட்ரெஸ்ஸு. மேடம் அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு தான் மேக்கப் போடவே வந்திருக்காங்க. எப்படியோ அப்படி இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இந்த சோக்கர் செட்டு இதெல்லாம் நான் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டு கிருஷ்ணர் அலப்பற அதுக்கு மேலே தாங்கவே முடியல. ஒரு கைக்கு அந்த வங்கி கட்டி விட்டால் இன்னொரு கையில் பிச்சு எடுத்துடுறாங்க. சரி அப்படி இப்படி டைவர்ட் பண்ணி 2 கைக்கும் கட்டி முடிச்சா தலையில் இருக்க கிரீடத்தை பிச்சு எறிஞ்சிடுறாங்க. ஒரு 4-5 பேரோட முயற்சிக்கு அப்புறம் அதெல்லாம் கட்டி விட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா பொட்டு வைக்க விடல. 2 பொட்டோட அந்த இது நின்றுச்சு. வேறு வழியே இல்லை, ஃபோட்டோ எடுக்கல, ஆளை தூங்க வச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம ராதை வந்து க்யூட்டாக பொட்டெல்லாம் வச்சுட்ருக்காங்க, அமைதியாக வச்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இன்றைக்கி மேக்கப்பே போட்டு விட்டாங்க. என்னோட கசின் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், அதனால் அவங்க தான் எல்லா மேக்கப்பும் போட்டுக்கிட்டாங்க. சும்மா நம்மளுக்கு வந்து இந்த டச்சப் வேலை மட்டும்தான். இந்த கேப்பில் நானும் என் தம்பியும் பக்கத்தில் கண்ணாடி 2 இருந்துச்சு ஒரே மாதிரி, அதை எடுத்து வச்சு போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஃபைனலி பார்த்தா நம்ம வீட்டு ராதை க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. இந்த கரெக்டாக 5 o'clock ஸ்டார்ட் ஆன மேக்கப் 7:30க்கு தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படி இப்படி மேக்கப் போட்டு அந்த ஷால் தான் நிற்கவே இல்லை. செம்ம க்யூட்டாக ரெடி ஆகியிருந்தாங்க. அவங்க சித்தியே எல்லாத்துக்கிட்டையும் தூக்கிட்டு போய் காட்டினாங்க. இவ்வளோ மேக்கப் போட்டு என்ன பண்ணுறது, ஃபைனலாக தண்ணிக்கு போகணும்னு அழுகுறாங்க. இவ்வளோ மேக்கப் போட்டு யாராவது தண்ணிக்கு போவாங்களா, தண்ணி எடுக்க போகணும் வான்னு சொல்லி அழுகுறாங்க. என்னடா பண்ணுறது, வம்பா போச்சு, இவ்வளோ மேக்கப் போட்டோமே நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா கொடுத்தாரு, வா கடைக்கு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே ஃபேஸ் பிரைட் ஆயிடுச்சு. அழுகையும் வரல, ஒன்றும் வரல. அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு சூப்பராக ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துட்டு ஐஸ்கிரீமை வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் நல்ல சிரிப்பே வந்துச்சு. இவ்வளோ நேரமாக எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரே ஒரு ஃபோட்டோக்காவது போஸ் கொடுப்பாப்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த 10 ரூபா ஐஸ்கிரீம் கன்வின்ஸ் பண்ணிருச்சு.